ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு கணிதம் உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் பயிற்சி 1.1 மூன்றாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ கணக்குள்ளே போகலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். b × a ஈக்குவல் டு -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4 b இன்டோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருந்து என்ன கேட்குறாங்கன்னா ஏ மற்றும் பி வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறோம். எதுலேருந்து கண்டுபிடிக்கணும்? இந்த b × ஏலேருந்து ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். இப்போ வாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஏவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம கொடுத்துருக்க b × ஏ அதை எடுத்து எழுதிப்போம். -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4 எழுதியாச்சா? இப்போ என்ன கேட்குறாங்க? ஏ மற்றும் பியோட வேல்யூ. முதல்ல ஏவோட வேல்யூ ஏ ஈக்குவல் டு இந்த கொடுத்துருக்காங்கள b × ஏ. இந்த b × ஏவோட இரண்டாம் வேல்யூ, அதாவது எல்லா இதுவில் இருந்தும் இரண்டாவது உறுப்பு எடுத்து நம்ம எழுதணும். இதில் இரண்டாவது உறுப்பு எது? 3, அப்போ 3. இதில் இரண்டாவது உறுப்பு எது? 4, அப்போ 4. மறுபடியும் 3 தான் வருது. நம்ம ஆல்ரெடி 3 எழுதியாச்சு. மறுபடியும் 4 வருது. 4 நம்ம எழுதியாச்சு. அதே தான் இங்கே வருது பாருங்கள். 3 வருது. 3 எழுதியாச்சு. 4 எழுதியாச்சு. அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 3,4. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? பி. அப்போ b ஈக்குவல் டு இந்த கொடுத்துருக்க உறுப்புகளுடைய முதல் உறுப்பு எடுத்து எழுதணும். ஏன்னா இங்கே b × a எதை முதல்ல கொடுத்துருக்காங்க? பியை தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ b எது தான்? முதல் உறுப்பு தான் b. ஸோ bன்றது வந்து முதலாவது உறுப்பு. ஸோ நம்ம முதலாவது உறுப்புகளை எடுத்து எழுதணும். முதலாவது உறுப்புனா என்ன? -2. ஆல்ரெடி இங்கே -2 போட்டாச்சு. அதனால இந்த -2 நம்ம போட தேவையில்லை. 0,3 இதுதான் என்னது? பியோட வேல்யூ. இந்த கணக்கு இதோட முடியுது மாணவர்களே. இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.